கடந்த 2023ஆம் ஆண்டு போலீசாரை ஆபாசமாக பேசி வம்பிழுத்து வழக்கு வாங்கியதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர் பாஸ்கரன். இவர்தான் தற்போது மீண்டும் போலீசாரின் வழக்கில் சிக்கி வீட்டுக்குள் பயந்து பம்மியதாக கூறப்படுகிறது. நீங்க மதிய ராஜ் சாரும் வந்திருக்காங்க. நீங்க கதை திறங்க, இது வர மாதிரி இருக்கும், உள்ள வர மாதிரி இருக்கும். 53 வயதான பாஸ்கரன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டாலும் தொடர்ந்து அவர் மீதான புகார்கள் தொடர்ந்து கொண்டே இருந்துள்ளது. இந்த நிலையில் வந்தவாசி தாலுகா தென்னாத்தூர் கிராமத்தில் முருகன் மற்றும் கிருஷ்ணன் என்பவர்களுக்கு இடையே ஏற்பட்ட நிலத்தகராறில் கிருஷ்ணன் என்பவரின் தரப்பிற்கு ஆதரவாக பாஸ்கரன் களம் இறங்கியதாக கூறப்படுகிறது. தனது பேச்சுக்கு கட்டுப்படாத முருகன் என்பவரின் நிலத்தை சேதப்படுத்தியதாகவும் மோட்டார் பம்ப் உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கியதாகவும் பாஸ்கரன் மீது தேசூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் பாஸ்கரன், கிருஷ்ணன், வினேத், பிரியா உள்ளிட்ட 5 பேர் மீது பொதுச் சொத்து சேதப்படுத்துதல், நிலத்தை சேதப்படுத்துதல், திருட்டு உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாஸ்கரனை விசாரணைக்கு அழைத்தனர். அவர் வராததால் வந்தவாசி டிஎஸ்பி கங்காதரன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாஸ்கரன் வீட்டை சுற்றி வளைத்தனர். விசி கவினர் தாங்கள் சட்டத்தை கரைத்து குடித்திருப்பதாக கூறி போலீசாரை தடுத்தனர். எங்களுக்கு பிடிச்சது அவங்க வச்சு ஒடுகின்ற எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது. சட்டம் எல்லாத்தையும் நாங்கள் வச்சு குச்சிக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு இப்ப நாங்க அவர்கிட்ட சொல்லி ஒத்துழைப்புக்காக நாங்க பேசுறோம். மற்றபடி உங்களை நாங்க அவாய்ட் பண்ண சொல்லல. இப்ப நாங்க இல்ல சார், அதுதான் சொல்றேன். இப்ப நாங்க பேசுவோம். நாங்க என்ன சொல்றோம்னா ரெடியா போய் நீங்க திருப்பி கேட்டதை நாங்க சொல்லிட்டோம். போலீசாரை கண்டதும் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு உள்ளே பதுங்கிய பாஸ்கரன் வெளியே வர மறுத்து அடம் பிடித்ததோடு ஜன்னல் வழியாக பேசிய அவர் தன் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அப்பட்டமான பொய் வழக்கு, திருட்டு வழக்கு வந்து விசிக ஒன்றிய செயலாளர் மேல வந்தவாசியில் போட்டுருக்காங்க. அங்க அப்பட்டமான திருட்டு வழக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, கம்ப்ளீட்டா ஆய்வு பண்ணோம். அப்போது பின்னால் இருந்து பேசிய தனது தாயையும் மனைவியையும் பேசாமல் இருக்கச் சொல்லி கட்டிலில் தள்ளி அமர வைத்தார். கொலை குற்றவாளிகள் பண்ணதில்ல, காவல் நிலையம் எதிரே நிறுத்தப்பட்ட இருசக்கர வாகனம் ஒன்றை விசிக ஒன்றிய செயலாளர் அசோக் என்பவர் கவனக்குறைவாக எடுத்துச் சென்றதாகவும் அவர் மீது பைக் திருடியதாக போலீசார் வழக்கு போட்டு விட்டதாகவும் உரிமை குரல் எழுப்பினார் பாஸ்கரன். மணி பகல் 11 1:30 வரைக்கும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆய்வு பண்ணணும். ஏற்கனவே இயல்பாக அவர் வந்து அசோக் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டூ வீலர் எடுத்ததாக சொன்னவர் இயல்பு வாழ்க்கையில் தான் இருக்கிறார். அவர் ஒன்றிய செயலாளர், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாரும் தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ் எதிரிலிருந்து தான் கவனக்குறையாக எடுத்துன்னு போகிற வண்டியை இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே அப்பட்டமான திருட்டு வழக்கு. 5 மணி நேரம் கடந்த நிலையில் ஆரணி கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், வட்டாட்சியர் கௌரி ஆகியோர் முன்னிலையில் வீட்டுக் கதவை உடைத்து கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதையடுத்து கதவை உடைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட பாஸ்கரன் வெளியே வந்து போலீசாரிடம் சரணடைந்தார். போலீசார் அவரை கைது செய்து அழைத்துச் செல்ல தயாரானதும் பாஸ்கரனின் பின்னால் வந்த அவரது மனைவி வீர வணக்கம் என்று கோஷமிட்டதால் அவரை பாஸ்கரன் கையை காட்டி
கோஷத்தை மாற்ற கூறினார். தொடர்ந்து கோஷமிட்ட அவர், அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம் என்று கணவனை உசுப்பேற்றும் வகையில் கோஷமிட்டதோடு அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார் என்று வழி அனுப்பி வைத்தார். பாஸ்கரனை போலீஸ் வேனில் ஏற்றிய போது விசி கவினர் போலீசாரையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலுவையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பாலிமர் செய்திகளுக்காக ஆரணி செய்தியாளர் பசுபதி மற்றும் வேல்ராஜ்.